குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். உங்களோட குழந்தைங்க ஹைட் ஆகல, டாலாக இல்லை அப்படின்னு கவலைப்படுவீங்க. அப்படி கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ரெகுலராக உங்கள் குழந்தைங்கள ஃபாலோ பண்ண வச்சிங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாகவே டால் ஆவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிலாக்ஸ்டாக இப்படி ரெண்டு கையும் மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி டோஸில் அப்படியே நிற்கணும். ஸோ இப்படி நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு எல்லா மசில்ஸுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் குழந்தைங்கனால நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள நிற்க சொல்லுங்கள். இது நீங்கள் குழந்தைங்க கூட செய்யும்போது காம்படிஷன் மாதிரி யார் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா குழந்தைங்க இன்னும் மோட்டிவேட்டடாக இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணுவாங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு அதே பொசிஷனில் டோ வாக் பண்ணணும். ஸோ ரெண்டு கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே ஃபார்வர்டு வாக் பண்ணுங்கள். அப்படியே பேக்வேர்டு வாக், ஃபார்வர்ட். ஸோ த்ரூ அவுட் இந்த வாக் பண்ணும்போது கை வந்து நல்லா மேக்ஸிமம் புஷ் பண்ணி அவங்க வந்து வாக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு 5 to 10 ரவுண்ட்ஸ் வரைக்கும் குழந்தைங்க வாக் பண்ணலாம். ஸோ நீ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நீ பெண்ட் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி டோ டச் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷனில் ஒரு 60 கவுண்ட்ஸ் அப்படியே நிற்க சொல்லுங்கள். இன்கேஸ் குழந்தைங்கனால டோ டச் பண்ண முடியல, இவ்வளோ தான் வராங்க அப்படின்னா கிராஜுவலாக அவங்க பண்ண பண்ண நல்லா ரீச் அவுட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவங்களோட தைஸ் அண்ட் காஃப் மசில்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அண்ட் தென் அவங்களோட டைட்னஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நீலிங்கில் உட்காந்துக்கோங்க. இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு ரெண்டு முட்டியும் ஃப்ளோர்லேருந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணி உங்களோட தலையை ரெண்டு கைக்கு நடுவில் இப்படியே புஷ் பண்ணி பின்னாடி ஹீலை ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணோம். ஒரு 30லேருந்து 45 செகண்ட்ஸ் 3லேருந்து 4 வாட்டி அப்படியே ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது பண்ணும்போது அவங்களோட ஆர்ம்ஸும் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அவங்களோட பின்னாடி காஃப் அண்ட் தைஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சைல்ட் போஸ் பண்ணும். ஸோ இது பண்ணும்போது உங்களோட ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆகி நல்லா ஃபார்வர்டில் புஷ் பண்ணி ரீச் அவுட் பண்ணும். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 60 கவுண்ட்ஸ் 2 வாட்டி பண்ண சொல்லணும். ரிலாக்ஸ். இப்போ கால் ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்துக்கோங்க. இப்போ ஒரு காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும், இன்னொரு காலை இப்படி மடக்கிட்டு ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களோட கம்ப்ளீட் லெக்ஸுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். டைட்னஸ் இருந்தாலும் அந்த மசில்ஸ் வந்து நல்லா லென்த்தன் பண்ணி கொடுக்கும். இது ஒவ்வொரு சைடும் ஒரு 45 கவுண்ட்ஸ் 2லேருந்து 3 தடவை பண்ண சொல்லுங்கள். சேஞ்ச் யூர் சைட். ஸோ இப்படி டச் பண்ணும்போது இந்த சைட் முட்டி தூக்கக்கூடாது. ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு காலும் வைடாக வச்சுட்டு அப்படியே டோ டச். இது பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்கனால இந்த டச்சஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாடி ஸ்டிஃபாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ ரெகுலராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ண இவ்வளோ தான் ரீச் ஆகுறாங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆவாங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை எவ்ரிடே உங்கள் குழந்தைங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வச்சிங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாகவே ஹைட் ஆவாங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் குள்ளமாக இருக்காங்க கவலை இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.